வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பியூஷ் கோயல் டிடிவி சந்திச்சு அடுத்த 15 நிமிஷத்தில் அவரை வரவேற்று எடப்பாடி ஒரு ட்வீட்டை போட, எடப்பாடியை வாழ்த்தி அவருடைய பெருந்தன்மையை பாராட்டிங்கிற மாதிரி டிடிவி ஒரு ட்வீட்டு போட, அதுக்கு அப்படியே கார் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அரை மணி நேரத்தில் போய் பார்த்து ஒரு இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, மேலிடத்தில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் நெஞ்ச நக்குனது போதும், ஆனால் பார்க்குற மக்களுக்கு அது தெரியணுன்றக்கா என்ன பண்ணலான்னு இந்த இது வச்சுருக்கீங்களா, சின்ன சின்ன பசங்களை வேலைக்கு அவங்கள வச்சு ட்விட்டு போடுங்க. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் ஐயோ கவுண்ட் பண்ணி சொல்லலாம், நெஞ்ச நக்கிட்டீங்களா அந்த மாதிரி. ரொம்ப 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த பழைய பாசத்தில். ஆனால் டிடிவியெல்லாம் என்னென்ன சொன்னார், என்ன பண்ண எல்லாம் அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு. அண்ணாமலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார், ஏன்னா டிடிவி கையிலே அதிமுக வந்துடும்லாம் பேசினார். இப்போ இந்த டிடிவியை கொண்டு வந்து கூட்டணிக்குள்ளே அது வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷனுக்கு அப்புறம். டெல்லி போகிறதுக்கு முன்னாடி 2 முறை சந்திச்செல்லாம் பேசிட்டு இவர் எல்லாமே அண்ணாமலையோட ராஜதந்திரம் தான், அண்ணாமலையோட அழுத்தம்னு சொல்லலாம். ப்ரெஷர் கொடுத்து யாருக்கு கொடுத்தார், யாருக்கோ சேர்த்துட்டாரா இல்லையா, டிடிவியை கொண்டு வந்துட்டாரா. டிடிவி சும்மா தானே வெளியே நின்னார், புரியுதாங்க. என்னாரு அப்படிங்கும்போது, அதாவது சில வீட்டில் சண்டையெல்லாம் நடக்கும். இந்த பெரிய குடும்பத்தில் மாமா கோச்சிட்டு போயிட்டாருன்னு எங்கேயும் போயிருக்க மாட்டார். முக்கில் உள்ள டீ கடையில் டீ குடிச்சு தம் அடிச்சுட்டு அங்கே நிற்பார். மாமா போயிட்டாரு, நீ வரமாட்டாரு, இந்த குடும்பத்தில் அவ்வளோதான், நீ இந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா தாய் மாமனே இல்லை அப்படி இப்படிங்கும்போது ஒருத்தர் சொல்லுவார், நான் போய் கூப்பிட்டு வராருங்கன்னு பேசி இந்த டீ கடையில் தம் அடிச்சு நிற்பார். கூப்பிட்டு வந்துடுறேன், இருப்பா நான் தம் அடிக்க தான்ப்பா வந்தேன், கோச்சிட்டு வந்துட்டேன்ட்டாங்களா, அதுக்குள்ளே வர்றேன் அப்படின்னு வந்துடும். அந்த காலம் தான் இது. அண்ணாமலை வந்து முக்கில் நிற்கிற டிடிவியை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டானா அவர் கை தூக்குற மாதிரி. இதெல்லாம் இப்போ பிரியாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நியூஸே கிரியேட் ஆகிருக்கு. அவர் இருந்த கூட்டணிக்கு இல்லை மறுபடியும் இருக்கிறத இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள். அதுதான் வந்து அரசியல். இந்த பக்கம் அதிமுக என்டிஏ கூட்டணியில் ஆளை சேர்க்குறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் ஓபிஎஸ் கூட கடைசியாக அந்த ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவில் சேர்ந்து அந்த பக்கம் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏற்கனவே டெல்டா ரீஜியனில் போன முறை அதிமுக 60க்கு 3 சீட் தான் ஜெயித்தாங்க. அதில் ஒரு எம்எல்ஏ தஞ்சாவூரில் ஜெயிச்ச ஒரே ஒரு எம்எல்ஏவும் இப்போ திமுக போயிட்டாருன்னா எடப்பாடிக்கு அந்த ஹோல்டு காலி ஆகுதுன்னு பார்க்க வேண்டியது. இப்போ தானே ஏற்கனவே காலி ஆயிடுச்சுல்ல. இப்போ கொங்கு பெல்ட்லேயும் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, புரியுதா அவங்களுக்கு. கொங்கு பெல்ட்லேயும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ என்னென்னா, அந்த தேவரின மக்கள் அந்த முக்குளத்தோர்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாங்க, கவுண்டர் கட்சின்ற மாதிரி. இப்போ நாங்கள் உங்களுக்கு தேவருக்கும் பங்கு தரோன்னு சொல்லி, முக்குளத்தோருக்கும் பங்கு தரோன்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேரையும் ஒருத்தரை சேர்த்துட்டாங்க. அதில் சில முக்குளத்தோரில் இன்னொரு பிரிவு இருக்குது. அவர்கள் வந்து தினகரன் வந்து எங்கால் கிடையாது, அவர் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள், அவர் வந்து உட்பிரிவில் சோழ நாட்டை சேர்ந்தவர், தஞ்சை மண்ணை சேர்ந்தவர். அதனால் தஞ்சாவூருக்கான ஓட்டு போட்டு நாங்கள் அவருக்கு போடுறோம் அப்படின்னு நிற்பாங்க. அங்கே உள்ள ஆட்களை சேர்த்தா தான், இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்த்தா தான் அந்த ஓட்டு விழுவும். கொஞ்சம் ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு விழுவும். ஓபிஎஸ் சேர்க்கலைன்னா விழுகாது, ஜாதி ஓட்டு. ஓபிஎஸ் கிட்ட போய் முதல் நாள் கேட்டாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும் நீங்கள் என்னதும் 30 நாள் இருக்குன்னாரு. அதில் 5 நாள் கூட மவுண்ட் ரோடு தேனாம்பேட்டையில் அடைச்சா வச்சுருக்காங்க தை மாதம் வரைக்கும். தை பிறந்தவொடனே ஓப்பன் பண்ணி விட்டு வழி இருக்கு போங்க அப்படின்ட்டு. எப்போவுமே தான் அந்த வழி இருக்குது. இப்போ கூட இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அது எப்போ தான் அந்த வழி பிறக்க போது, யாரு கூட எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வழி பிறக்கும். அது மாதிரி அவருக்கும் பிறக்கும்னு நினச்சி தான் அவர். அதான் அவர் பக்த மீராவை மாறிடுறார். ஜெயிச்சா போதும், அவரோட வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, அவர் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருப்பார். அதோட போதும்னா இப்போ டிடிவியை கூட இன்றைக்கி பிரதமர் வரதுக்கு முன்னாடி சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அம்மையார் பிரேமலதாவை கேட்டால் அவங்க யாருமே எங்களை கூப்பிடல. கூட்டி கழிச்சு பார்த்துட்டேன் 1.5% ஓட்டுக்கு அந்த அம்மா அமௌண்ட்டு ஜாஸ்தியாக கேட்குதுன்ட்ருக்கேன். புரியுதாங்க. இதில் இந்த சேலைக்கெல்லாம் ஜருகை எடுக்கிறதுக்கு சுற்றுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பழைய பட்டு புடவை இருந்தால் கொடுங்க, 10,000 தரேன் 5,000 தரேன்னுவா. அப்புறம் கடைசியில் நீங்கள் அந்த சேலையை கொடுத்தா, இது வாங்க மாட்டேம்மா 150 ரூபா வேணா தரேன்னுவா. ஏன்பா மைக்கில் 10,000 தரேன் 20,000 தரேன்னா ரீல்ஸில் விளம்பரம்லாம் போட்டால் கடைசியில் 150 ரூபா தரேன். இல்லைம்மா அது ஒரிஜினல் தங்க சருகை இருந்தால் தான், வெள்ளி சருகை இருக்குது, இது பித்தாளை சருகை தான் இருக்குது, இதுக்கு 100 ரூபாயை ஜாஸ்தின்றாங்க. இதே கதை தான் பிரேமலதாங்க. அவங்க வந்து ஜருகையை கேட்குறேன்னா பித்தாளை ஜருகைக்கெலாம் காசு தர மாட்டேன்ற கதையாக இருக்காங்க. இந்த அம்மா வந்து அளவாக கேட்கணும். சரி ஒரு 150 கொடுக்குறேன் தம்பி, ஒரு 25 ரூபா 50 ரூபா கூட கொடுங்க, 200 ரூபாயா கொடுங்கன்னு. எனக்கு 10,000 கொடுத்தா தருவேன்னா சேலை எடுத்துகிட்டு போமான்றாங்க. பித்தாளை ஜருகை வச்சதுக்கு எப்படிம்மா காசு தரணும்? ஸோ அந்த கதை தான் அது. கடைசியில் பழைய பாத்திரத்துக்கு தான் போடணும்.
இன்னைக்கு சொல்கிறாங்க யாருமே எங்ககிட்ட பேச்சு வார்த்தைக்கு எப்படி நடத்தல. பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? விசேஷத்துக்கு ஏன் போகலன்னா யாரும் கூப்பிடல, அதனால கூப்பிடல பண்ண எதுக்கு கூப்பிட்றேன்? ஏழா வீட்டில் கல்யாணம் நடக்குது, நாங்கள் போலே அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு அவன் ஏன் உனைய கூப்பிட்றான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ யாருமே பேசலைன்னா நீங்கள் எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் யாரோட கூட்டணின்னு அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் அதையும் அறிவிக்க மாட்டேன்ட்டீங்க. அதாவது யாருமே அறிவிக்கல, அதனால நாங்கள் அறிவிக்கலன்னதுக்கும் யாருமே கூப்பிடலன்றது வேற வேற இல்லை. எல்லாரும் கூப்பிட்டு நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன்னா வேற, யாருமே கூப்பிடலன்னா அறிவிக்கிறேன்னு நீங்கள் ஏன் டேட் சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி. இல்லை, டேட் வந்து சும்மா சொல்லி வைக்கிறதா? ஐயோ இவங்க அறிவிக்க போகிறாங்களே, நம்ம டக்குன்னு கூப்பிட்டு 3 மாசமாக தான் சொல்லிட்டு தான் இருக்குன்னு கடைசி வரைக்கும் இது எலெக்ஷன் வரைக்கும் சேர்க்க மாட்டாங்க. இப்படி தான் போன 21 ஆகி திமுக அதிமுக 2 பேரும் சேர்த்துக்காம ஏற்கனவே கமலஹாசனும் இல்லை டிடிவி கூட போய் சேர்ற மாதிரியான சூழல் ஏற்பட்டது. அதுதான் அதே மாதிரி தான் கமலஹாசன் கடைசியில் எங்கே வந்தார்? அவரு இங்கே வந்து டிடிவி இப்போ அந்த பக்கம் போயிட்டாப்புல. உங்களுக்கு கூட சேர்த்துக்கிறதுக்கு யாரும் அசாதுதீன் ஓவைசி தான் வரணும் இதுக்கப்புறம். ஆமாம், ஓவைசி கூட சேர்ந்து என்ன கட்சி எப்படி நடத்துறது? கஞ்சி காய்ச்சலுக்கு வழி இல்லாமல் போயிருமே, அந்த மாதிரி இருக்குது இப்போ. ஏன்னா பிரேமலதா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது எடப்பாடியார் நம்ம சொல்லலை, எடப்பாடியாரே சொல்லி தான் நான் கழட்டி விட்டேன். எம்பி அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைன்றார். ஆனால் எம்பி எலெக்ஷனில் வச்சு ஜிகே வாசனே வந்து, அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே முன்னாடி வர முடியாதுன்ற போது கொல்லை கதவு திறந்துருக்குன்னு சில பேர் உள்ளே பூந்துருவாங்க. அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அப்புறம் அப்படி பார்த்துக்கலான்னு. அந்த மாதிரி தமிழ்குறி வேறு கொல்லை கதவு வழியாக உள்ளே பூந்துருக்கு. யாரா அவன்? யார் கட்சியில் சார் வந்துருக்கு உங்கள் தலைமை? நான் இணையேற்றா அடே, ஏன் இப்படி பண்ணுறேன்? யாரா கதவு திறந்து வச்சுருந்தேன்? இல்லை அவராக வந்துட்டார். நமக்கே இங்கே வழி இல்லாமல் இருக்கோம். புரியுதா? அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை திரும்ப கொடுப்பாங்களான்னு தெரில. வாங்கிட்டு நம்ம எடப்பாடியை விட்டுட்டு இங்கே ஓடி வந்து பிஜேபியோட டேரா போட்ட நிலையில் இவர் வந்து கட்சி கூட்டத்துக்குலாம் போகிறவங்களுக்கு குவார்ட்டரு பிரியாணி 50 ரூபா கையில் கொடுப்பாங்க. அவன் அந்த பிரியாணி பொட்டத்தை வாங்கிட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சு தின்றுக்க ஒரு பிச்சைக்காரன் தரோம். ஐயா டே, நானே ஓசி பிரியாணி வாங்கி ஓரத்தில் உட்காந்து தின்னுக்கிட்டு நீ என்ன வேறு கடையில் போய் கேட்டா? பிரியாணி கடையில் போய் கேட்பான்னா இங்கே வந்து பிச்சை எடுக்கிறேன்ற மாதிரி கடையில் ஜிகே வாசனே அந்த ஒரு பொட்டணத்தை வச்சு உட்காந்துருக்காப்புல. அங்கே வந்து அவரோட பொழப்பில் மண்ணள்ளி போடுற மாதிரி வந்து இல்லை சார். இப்போ இவர் சொல்கிறாரு பாரி வந்து 6 சீட்டு வரைக்கும் நாங்கள் கேட்போம் இந்தியாவில் தான். அவர் கூட்டணியை உறுதி பண்ணி அவரே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாப்புல, யாரையும் சந்திக்கலை. அவர் 7 சீட்டுன்னு நினைச்சிட்டார், 6 சீட்டு வரைக்கும் அப்படின்னு. அது அவர் ஏரிவேந்தர் வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு. அவரை இவங்க விட மாட்டாங்க. யார் 150 ஓட்டுனாலும் தொகுதிக்கு வரும்ல ஜாதியில், பிஜேபிக்காரங்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு, ஐயா இந்த வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா எடப்பாடியும் கூப்பிட்டு உறுதி பண்ணலை, இல்லை பிஜேபி சொல்லலை, நாங்கள் தொடர்றோம் 6 சீட்டு இலக்கு, அது பேசி என்னங்கிறத பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த நம்பர் கூட முக்கியம் இல்லை. தருவாங்க, அவர் பையனுக்கு தருவாங்க. அவர் என்ன பண்ணுறோன்னா கட்சியில் ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுத்தோம்னா நம்ம கூட ஒரு 10 பேர் வருவான்ல, அதுக்காக இப்போ ஒரு ஏரிவேந்தர் பண்ணுறாரு. ஏரிவேந்தர்லாம் அதை கயிறு கட்டி தான் விடுவாங்க, அதை தாண்டி போக முடியாது. போனால் கழுத்தை பிடிச்சி இழுத்துரும். ஆனால் ஏரிவேந்தருக்கு வந்து அங்கே இருக்குன்னு இல்லை, இந்த விஜய்ன்ற தம்பி வராரு, இவர் ஆட்டையை போட்டு உள்ளே போயிட்டோம்னா ஒரு 15 சீட்டு வாங்கினோன்னா நம்ம ஊரில் இருக்க சும்மா போனவன் வந்தவன் நம்ம கூடயே ரொம்ப நாளாக சுற்றுறவனுக்குலாம் பாரு ஐயா கூடயே இருந்து சீட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு சும்மா வாங்கி ஜெயிக்கிறானா தோக்குறானா அவன் ஆசைக்கு நின்றுக்கு வரல. புரியுதா? இப்போ குதிரையில் போக முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு கட்டை குதிரை வாங்கி கொடுப்பேன், கடக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். அதை குதிரையில் கொண்டு போய் உட்கார வச்சாங்கன்னா சிக்கலாகி போயிடும். அந்த மாதிரி தான் கட்டை குதிரையை வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவங்க இழுத்துட்டாங்க, அந்த வேலையெல்லாம் எங்கிட்ட ஆகாது, என்ன இப்போ வேறு மாதிரி ரூட்டு போடுறியாமா அப்படின்னு. இல்லையா நான் இங்கே தான் இருக்கேன். 6 சீட்டா விவேகை போட்டு அடிப்பாங்க. ஐயா ஏதாவது பார்த்து நாட்டி டம்னு அமுக்குறாங்க ஐயா காலை. ஆனால் இது வேணுமே ரவுடியா நீ அப்படின்னு அந்த மாதிரி அடித்து கடைசியில் 2 சீட்டு கொடுப்பாங்க. கமலோட போனப்போ கொடுப்பாங்க. ஏன்னா அவர் யாரை நிற்க வைக்கிறதுன்னு தெரியாமனால ஆளுக்கு 10 எடுத்துங்கன்னு ஆளுக்கு 80 சீட்டு கொடுத்து அவ்வளோ ஆள் இல்லைங்கன்னு திரும்பி கொடுத்துட்டாங்க. அவருக்கு கடைசியில் கொண்டு போய் கட்சியவே நினைக்கிற அளவுக்கு ஆச்சு போயிட்டாரு. அந்த நிலைமையில் இருந்தவருக்கு வாரி கொடுத்தா அவர் என்ன நினைப்பாரு பாவம். அந்த மாதிரி ஏதோ புரிவேந்தர் வந்து யாரையாவது இதில் சேர்ந்தாருன்னா. ஆனால் இப்போ பிரதமரை சந்திச்சு அவரும் போய் பார்த்து கையை தூக்கிடுவார்ல. ஆமாம், அவங்க தலைவர் வேணும்ல, கணக்கு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தரை காட்டி தானே ஆகணும். அதனால் கூப்பிட்டு போயிடுவாங்க, கூப்பிட்டு போய் கையை தூக்கணும்ல. கடைசி நின்று ஏரிவேந்தர் இருப்பார் பாருங்க, அவர் கையும் தூக்கிட்டு எல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்றாங்க. இவ்வளோ கட்சிகள் சேர்ந்துருச்சு, 32 தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஏசிஎஸ் எல்லாம் கட்டாயம் பேர் என்ன போகாமல் எப்படி அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட காசு இழந்திருக்காரு.
விருதெல்லாம் பல பேருக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ஏசிஎஸ் வந்து அந்த எம்பின்ற ஆசை, ஏசிஎஸ் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் பீரியடில் எம்பியாக இருந்துட்டார். அந்த ருசி என்ன அது, அவர் அந்த எம்பி சீட்டில் ஜெயிக்க வைக்கிறேன்னா வேலூர்காரங்களுக்கு வருஷம் ஒரு அமௌண்ட்டாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒரு 5 கோடி 10 கோடி அந்த முதலியார்களுக்காக செலவு பண்ணுவார். அது ஏதோ ஒரு தோசை மாதிரி, இப்படி செலவு பண்ணியே ஆகணும் இவருன்ற மாதிரி கட்டி இறக்கி விட்டுருவாங்க. பரிகாரம் தான். ஒரு 1000 முதலியார்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுபிச்சம் கிடைக்கும்ன்றாங்க. அதனால் அங்கே போய் என்னை போட்டி போட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த முதலியார் சங்கம் அவங்களாம் கூப்பிட்டு இருந்தாங்க, நல்லா வச்சுக்கங்க, நல்லா செய்யுங்க, நான் ஜெயிக்கணும், நீங்கள் தான் 5 டைம் சொல்லிட்டேன். கடை ஒரு தேர்தல் நின்னப்பெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாரு. கடைசி டைமாக இருக்குது, எல்லாம் பண்ணிட்டோம், இவ்வளோ தூரம் நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு இறக்கம் இல்லையான்னு பண்ணேன். அவர் எத்தனை தடவை நின்னாலும் இறக்கம் காட்ட மாட்டாங்க. அந்த ஒரு 10 பேர்னாலும் மாற்றி போட்டு தோக்க வச்சுருவாங்க. அவங்க அந்த லூசு பசங்க இவ்வளோ செலவு பண்ணுறாரு, சரி ஒரு டைம் யாருக்கோ போடுறீங்க, இவர் தான் போட்டு தொலைச்சான்னா போட மாட்டாங்க. அவர் எம்பிக்கு அவர் டார்கெட் பண்ண இப்போ எம்எல்ஏ சீட்டு யாரும் கொடுப்பாங்க இல்லை, அதுதான் ட்ரை பண்ணுவார், அந்த இதை குறைச்சி பாரான்னு வேற இல்லை. அவர் கேட்டு எம்எல்ஏ நிற்க மாட்டார். அவருக்கு எம்எல்ஏ ஆசை கிடையாது, எம்பி ஆசை தான். டெல்லி போகணும், அதுதான். அப்போ நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லிட்டு ஒதுக்குவார். இல்லை யாராவது அவர் பையனுக்கு ட்ரையல் பார்க்குறதுக்கு ஏதாவது அந்த மாதிரி சொந்தக்காரவங்களுக்கு யாருக்காவது வாங்கி ஒரு 2 சீட்டு வாங்கி கொடுப்பாரு. பிரின்ஸிபால் அவங்க கூட இருக்கவங்க ஹோட்டல்லாம் வச்சுருக்காரு. அது ரொம்ப நாளாக ஒரு 25 வருஷம் வேலை பார்க்குறான்னு, ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, மேனேஜராக இருக்கார், ஜிஎம்மாக இருக்காருன்னா, சரி அந்த தம்பி நமக்காக உழைச்சிருக்காரு. இல்லை காலேஜில் பிரின்ஸிபாலாக 25 வருஷமாக இருந்தார், அவருக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கும்போது சரி 2 எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாரு. அவர் இறங்க மாட்டார். அவர் வந்து அந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டார். எம்பி தான் அவரோட டார்கெட். எம்பி மத்திய அமைச்சர். இப்போ மத்திய அமைச்சர் கனவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எம்பி கனவு இருக்குது அப்படிங்கிறது தான். பார்ப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல். 26 தேர்தல் எப்படி போகுது, பிரதமர் வந்த பிறகு என்ன நடக்குது, இந்த கூட்டத்தில் எத்தனை பெருந்தலைவர்கள்லாம் ஏறுறாங்கிறத பார்த்துட்டு நம்ம விரிவாக பேசலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.